தமிழகத்தில் போதைப் பொருட்களால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளருக்கு கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் போதைப் பொருட்களால் மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை என தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு அழிந்துவிட்டதாக கூறினார். விண்ணை முட்டும் அளவுக்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாகவும் வரும் தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்பார்கள் எனவும் தெரிவித்தார். சென்னையிலிருந்து திருத்தணிக்கு வருகின்ற ரயில்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் அந்த ரயில் வரார். அந்த ரயில் வருகின்ற பொழுது ரீல்ஸ் எடுத்துக்கொண்டு 4 சிறுவர்கள் துன்பப்படுத்துறாங்க. பிறகு அவர் ரயிலிருந்து இறங்கி நடந்து போகும்போது அவரை கடுமையாக கொடூரமாக அந்த வீச்சு அருவாளால் தாக்கப்பட்டு அவர் துடிதுடிக்க இருக்கிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்குது. அந்த காட்சி பதைக்கிறது. சிந்தித்து பாருங்கள். நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சிறுமிக்கு பாதுகாப்பு இல்லை, பாட்டிமாருக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஒரே ஆட்சி அவள ஆட்சி, திமுக ஆட்சி. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பெரும்பாலானோர் தான் இந்த போதை விற்பனைக்கு துணை நிற்பதாக இன்னைக்கு பரவலாக பேசப்படுகிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகு ஓராண்டிலே நான் எச்சரிக்கை கொடுத்தோம், சட்டமன்றத்திலே பேசினோம், தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுத்தோம், அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினோம். தமிழகத்தில் போதை நடமாட்டம் அதிகரித்திருக்கின்றது, அதை கட்டுப்படுத்துங்கள். இளைஞர்கள், மாணவர்கள் இந்த போதைக்கு அடிமையாகி சீரழிக்கக்கூடிய நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது. பல முறை இந்த அரசாங்கத்துடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம், இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை. அதனால இளைஞர்கள், மாணவர்கள் பாதிக்கிறாங்க. தயவு செய்து அருள் கூர்ந்து பெற்றோர்கள், தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகளை நாம் தான் பார்த்து வளர்க்க வேண்டும். இந்த ஆட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை. நாம் கண்ணும் கருத்துமாக நம்முடைய செல்வம் நம்முடைய குழந்தைகள் தான். நம்முடைய குழந்தைகள் தான் நம்முடைய செல்வம். அந்த செல்வம் இந்த ஆட்சியிலே அழியக்கூடிய நிலை ஏற்பட்டு விட்டது. 9ஆம் வகுப்பு மாணவி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கு மது அருந்துறாங்க. எவ்வளவு கேவலம்! 9ஆம் வகுப்பு படிக்கின்ற மாணவிகள் அந்த மது அருந்துறாங்கன்னு சொன்னா இந்த ஆட்சியில எப்படி சட்ட ஒழுங்கு இருக்கின்றது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.